ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்லெஸ் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டரில் செய்கிறேன். அதனால தான் இந்த பவுல் எடுத்திருக்கேன். இதில் 160 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது வாசனை இல்லாத எந்த எண்ணெயானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க எண்ணெய்க்கு கரெக்டாக பாதி அளவுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்க பால் எடுத்துக்கோங்க. 160 ml எண்ணெய் எடுத்தோம், அதனால் 80 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். பாலை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன், அதாவது அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுவைக்கு தேவை உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லா டேஸ்ட்டையும் நம்மளுக்கு ஈக்குவலாக பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சுகர் சேர்க்குறோம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, எண்ணெயும் பாலையும் பைண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வினிகர் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிரும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா கவலைப்படாதீங்க, நீங்கள் தாராளமாக மிக்ஸி ஜாரில் கூட செய்யலாம். இங்கே பாருங்கள் எப்படி திக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலையே. இப்போது இது கூட நான் ஒரு 3 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கார்லிக் மயோனைஸுங்க. உங்களுக்கு கார்லிக் பிடிக்காதவங்க நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எக்லெஸ் கார்லிக் மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இதில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.